தமிழக வெற்றிக்கழக மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தின் போது புசி ஆனந்த் அவர்களை தளபதி விஜய் வெளியில் இருக்கச் சொன்னார். அது எதற்கு என்றால், அவர் மீது சந்தேகம் இருப்பதாகவே சொல்லி வருகிறார்கள். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் அதை செய்தார். மற்றபடி புசி ஆனந்த் மீது நம்பிக்கை குறைந்து தளபதி இல்லை. ஏன்னா 2-3 ஆடியோக்கள் யூடியூப் தளங்களில் பரவியை கொண்டு இருந்தது. அதை அழகாக எடிட் செய்து அந்த ஆடியோக்களை பரப்பி வைத்தார்கள். இரண்டாவது கட்சி தலைவர் தளபதி விஜயை நேரில் சந்திக்க முடியவில்லை. அவர் ஷூட்டிங்கிலே இருக்கிறார். நாம் புசி ஆனந்தை மட்டும்தான் சந்திக்க முடிகிறது. ஆனால் தலைவரிடம் சென்று முறையிட முடியவில்லை. எந்த ஒரு பிரச்சனையும் பேச முடியவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைத்தார்கள். அடுத்து என்ன செய்தார்கள்? பதவிக்கு 15 லட்சம் 20 லட்சம் என்று வாங்கிட்டார்கள். கேட்டார்கள், நாங்கள் எப்படி கொடுப்பது? இப்படியெல்லாம் ஒரு வாட்ஸ்அப் செய்தியெல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு குரூப்பே ரெடி பண்ணி அதை பரப்பி விட்டார்கள். இப்படியெல்லாம் பலவிதமான பிரச்சனையை கிளப்பி விட்டார்கள். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் தளபதி புசி ஆனந்தை வெளியில் இருக்க வைத்துவிட்டு ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரையும் அழைத்து நேரடியாக தனித்தனியாக விசாரித்து அவர்களுக்குள் ஏதும் கருத்து வேறுபாடு இருக்கின்றதா, முரண்பாடு இருக்கின்றதா, அவர்களுக்கு ஆட்சேபனைகள் எதுவும் இருக்கின்றதா என்று கேட்டு அறிந்து ஆலோசித்து மிகவும் தெளிவாக தன்னிச்சையாக அவரே மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்தார். மற்றபடி புசி ஆனந்த் மீது தளபதி விஜய்க்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.